இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த ஆண்டுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற ஆச்சரியமான அற்புதமான கிரியைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய அதிசயமான கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் உங்களை திருப்தியாக்குவாராக. ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை உங்களுக்கு முன்பதாய் நான் காண்பித்துக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். Exodus chapter 14 verse number 29 and 30. But the people of Israel walked on dry ground through the sea, the waters being a wall to them on their right hand and on their left. Thus the Lord saved Israel that day from the hand of the Egyptians, and Israel saw the Egyptians dead on the seashore. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சம்பவங்களை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் காண்பித்துக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. 14ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இருந்து 29-30 வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கு வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், 11, 12, 13வது வசனங்களை இன்றைக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற போது 2 விதங்களிலே அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. ஒன்று, அவர்கள் போகக்கூடிய வழியில் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் போய்கொண்டிருந்த அந்த பாதையில் பின்னால் அவர்களை இழுப்பதற்காக வந்த பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, அவர்கள் எந்த சூழ்நிலையிலேயும் எதிர்கால நன்மைகளை, மேன்மைகளை, திட்டங்களை, தரிசனங்களை பார்த்து விடக்கூடாது என்று முன்னால் இருந்து அவர்களை தடுத்து விட வந்த ஒரு பிரச்சனை. அப்பொழுதுதான் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வருகிறார்கள். அப்பொழுதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய கரத்தினால் ரட்சிக்கப்பட்டு 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அவருடைய விடுதலையும் அவருடைய மேன்மையும் அவருடைய சுதந்திரத்தையும் விரும்பாத பார்வோன் அவர்களுக்கு பின்பதாய் அவர்களை தொடர்ந்து வந்து அவர்கள் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை போகிற பாதையில் பின்னால் அவர்களை இழுப்பதற்காக அவன் பின்பதாய் இருந்து வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து பயணித்து விடக்கூடாது, தொடர்ந்து மேலே போய்விடக்கூடாது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பார்த்து விடக்கூடாது, ஆசீர்வாதங்களை பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி நாம் போகிற பாதையில் நம்மை பின்னால் இழுக்க நினைக்கிற சில பிரச்சனைகள். 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி விடக்கூடாது என்பதற்காக அமலேக்கியர் அவர்களோட யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் இந்த 2 யுத்தத்திலேயும் ஆண்டவர் அற்புதமாய் ஜெயம் கொடுத்தார். தம்முடைய பிள்ளைகளை ஒருவராலும் பின்னே இழுக்கவும் முடியவில்லை. அவருடைய முன்னேற்றத்தில் இருந்து, அவருடைய உயர்வில் இருந்து, அவருடைய பிரயாணத்தில் இருந்து அவர்களை யாராலும் பின்னே இழுக்கவும் முடியவில்லை. அதே நேரத்தில் முன்போகிற அந்த பிரயாணங்களை ஒருவராலும் தடுக்கவும் முடியவில்லை. இந்த வருஷத்தில் ஒருவரும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவும் முடியாது. நீங்கள் வந்திருக்கிற உங்கள் பிரயாசத்திற்கான இந்த பலன், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிற இந்த பெயர், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிற இந்த உழைப்புகள், இந்த உயர்வுகள், இந்த மேன்மைகள், இவைகளை எந்த சூழ்நிலையிலையும் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை டீக்ரேட் பண்ணி பின்னாடி இழுக்கவும் முடியாது. ஒரு நாளும் தேவன் அதற்கு அனுமதிக்க கொடுக்கவே மாட்டார். தைரியமாயிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்ய விரும்புகிற காரியங்களை இந்த வருஷத்தில் அதிசயமாக, அற்புதமாக, பூரணமாக ஆண்டவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். ஒருவரும் உங்களை பின்னால் இழுக்கவும் முடியாது, நீங்கள் முன்னால் போவதை தடுக்கவும் முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் ஆண்டவர் ஜெயமாக, நன்மையாக, மேன்மையாக, ஆச்சரியமாக நடத்துவார். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக. தெய்வ பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து என்னாலும் எப்போதும் ஆச்சரியமாய் வழி நடத்தும்படியாய் தேவனுடைய கரத்தில் நாங்கள் முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலை உடைய முன்னேற்றத்தை தடுக்க விடாத படிக்கு, ஆண்டவரை கர்த்தாவை தடுக்க முடியாத படிக்கு தேவனுடைய கரம் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பின்னே இழுத்து விடாத படிக்கும், முன்னே தடுத்து விடாத படிக்கும் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் இந்த நாளிலே கிருபையாக கர்த்தர் நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ கிருபை கூடவே இந்த வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாயிருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவாராக. ஆமென்.